வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்து மாகடலை மையப்படுத்திய பூகோள அரசியல் ஆட்டத்தின் பாரதூரத்தை சாமானிய இலங்கையர்களின் பெரும் பகிவாகம் இன்னும் துல்லியமாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த போட்டி தொடர்ந்தும் இலங்கை தீவை துரத்தும் என்பதை பெரியண்ணர் வீட்டின் முக்கியமான ராஜதந்திரியும் வெளியுறவு அமைச்சருமான ஜெய்சங்கர் தனது இலங்கை பயணத்தின் ஊடாக நிரூபித்துள்ளார். பெரியண்ணர் வீட்டில் 3.0 மோடியின் ஆட்சி மீண்டும் வந்த நிலையில் தனது வெளியுறவு அமைச்சரை நீட்சிப்படுத்திய பின்னர் அவர் செய்த முதலாவது வெளிநாட்டு பயணம் சின்னத்தம்பி வீட்டை நோக்கியதாகவே இருந்தது. நேற்றைய தனது ஒருநாள் பயணத்தின் போது 8 பேர் கொண்ட தமிழ் தேசிய தலைகளுடனான சந்திப்பு உட்பட்ட சில சந்திப்புகள் ஒப்பேற்றம் கண்டன. ஆனால் தமிழ் தேசிய தலைகளை ஜெய்சங்கர் நேற்று மாலை சந்தித்த போது அந்த சந்திப்பு பெரிதும் சுரத்து இல்லாமல் வெறும் ஒப்புக்கு சப்பாக நடந்த ஒரு சந்திப்பாகவே தெரிந்தது. இதனை நிழல் படங்களுக்கு ஜெய்சங்கர் காட்சி கொடுத்த போது இறுக்கமாக இருந்த அவரது முகமும் வெளிப்படுத்திய உடல் மொழியும், அதாவது பாடி லாங்குவேஜ் நிலையும் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியது. மாவை சேனாதராஜா, சுமந்திரன், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், விக்னேஸ்வரன், கஜேந்திரன், சாணக்கியன் என இந்த 8 பேரும் ஜெய்சங்கர் முன்னால் உள்ளேனையா பாணியில் நின்றாலும் ஜெய்சங்கர் இந்த குழுவுடன் பெரிதும் ஆர்வங்காட்டி பேசியதாகவும் தெரியவில்லை. ஜெய்சங்கருக்கு முன்னால் நின்ற இந்த 8 தலைகளுக்கும் அவரிடம் தத்தமது கருத்துக்களை சொல்வதற்கு தலா 2.5 நிமிடங்கள் வழங்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் விடயத்தில் தமிழரசு அணியில் இருந்த சுமந்திரனும் ஸ்ரீதரனும் பகிரங்கமாகவே தனக்கு முன்னால் முரண்பட்டு கொண்டதையும் ஜெய்சங்கர் கண்ணார கண்டுகொண்டார். சுவிஸ், பிரான்ஸ் என புலம்பெயர் நாடுகளில் லொபி தனக்கு கடந்த வாரம் வழங்கிய திட்டத்தின் காரணமாக ஸ்ரீமாஸ்டர் பொது வேட்பாளர் விடயத்தில் சற்று தூக்கலான உறுதியை வெளிப்படுத்தி இருக்கக்கூடும் என்றாலும் இந்த பொது வேட்பாளர் கருத்தியலை முற்றிலும் தான் எதிர்ப்பதாக சுமந்திரன் தெரிவிக்க தமிழரசு கட்சி தலைகளின் இந்த முரண்பாடு இந்தியா ஹவுஸிலும் எதிரொலித்துக் கொண்டது. தமிழ் இளையோர் மத்தியில் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலைப்பாடு காணப்படுவதாக இந்த இடத்தில் மாவை சேனாதராஜாவும் சந்தடி சாக்கில் ஒரு கருத்தை ஜெய்சங்கரின் காதில் போட்டு வைத்தார். மாவை சேனாதராஜா கூறிய இந்த விடயம் சுமந்திரனை பொறுத்தவரை ஒரு தேள் கொட்டலாக இருக்கக்கூடும் என்றாலும் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை தான் முற்றாக எதிர்ப்பதாக அவரும் கடுமை காட்டினார். ஆக மொத்தம் பல விடயங்களில் தமிழரசு கட்சிக்குள் முரண்பாடுகள் உள்ள விடயம் பெரியண்ணர் வீட்டின் ராஜதந்திர முகத்துக்கும் நேற்று நேரடியாகவே அவிழ்த்து விடப்பட்டது. இந்த நிலையில் ஏதடா பொது வேட்பாளர் காட்சி மூச்சு என கண்ட அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த செல்வம் அடைக்கலநாதன், விக்னேஸ்வரன், சித்தார்த்தன் ஆகிய முகங்கள் பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்னமும் தமக்கிடையில் கலந்துரையாடல் மட்டத்தில் தான் இருப்பதாக கூறி சமாளித்துக் கொண்டன. எனினும் இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவதற்கான அழுத்தங்களை பெரியண்ணர் தரப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கொண்ட ஸ்ரீதரன் 13ஆம் திருத்தத்தை தாண்டி அரசியல் தீர்வின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். இதேபோல 13இல் ஏற்கனவே இருந்த சில சுளைகள் கொழும்பு அதிகார மையத்தால் பறிக்கப்பட்டு விட்டதே என ஜெய்சங்கருக்கு முன்னால் மூக்கால் அழுத விக்னேஸ்வரன் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடன் 13 கிட்ட டெல்லி கடாட்சம் காட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இவ்வாறான கருத்துக்களுடன் 13 தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியே அல்ல என குறிப்பிட்ட கஜேந்திரன் வலிமை போலவே முன்னணியின் சமஷ்டி குரலை இந்தியா ஹவுஸில் வெளிப்படுத்தினார். எனினும் ஒரே ஒரு விடயத்தில் மட்டும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமிழ் தேசிய முகங்களின் குரல்கள் ஒலித்தன. தமிழ் மக்களின் குடிப்பெரம்பலை சிதைப்பதற்கு கொழும்பு அதிகார மையம் தனது தேசிய காணி வழங்கும் உரிமைய திட்டம் உட்பட்ட திட்டங்களால் சில தில்லாலங்கடிகளை செய்து தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்க பெரிய திட்டம் ஒன்றை செயற்படுத்தி வருவதான ஓரசாக இது வந்தது. எனினும் ஜெய்சங்கர் முன்னிலையில் தமது ராஜதந்திர சந்திப்பு கலையில் மீண்டும் ஒருமுறை தமிழ் தேசிய தரப்பு அரசியல் தலைகள் சொதப்பியதாகவும் பொது வேட்பாளர் குறித்த நிலைப்பாட்டில் காய்ச்சி மூச்சு பட்டு இந்த சந்திப்பை விரயமாக்கி கொண்டதான விமர்சனங்களும் வெளிக்கிளம்பாமல் இல்லை. ஆனால் கொழும்பை கையாளும் டெல்லியின் தற்போதைய 3.0 மோடி சர்க்காரின் நோக்கம் இலங்கையில் தனக்குரிய அவிர்ப்பாகங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதால் தமிழ் தேசிய தலைகளுடனான சந்திப்பில் ஜெய்சங்கர் பெரிதும் பேசிக் கொள்வதையோ நம்பிக்கை வழங்கும் உறுதிமொழிகளை வழங்கிக் கொள்வதையோ நேற்று தவிர்த்தமை நிதர்சனம். எனினும் தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவதாக இருந்தால் அவ்வாறாக களமிறக்கப்படும் முகம் யார் என்பதை அறிவதற்கு ஜெய்சங்கர் சற்று ஆர்வம் கொண்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. ஸ்ரீலங்காவில் இன்னும் சில மாதங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்கள் ஊடாக கொலுவேறிக் கொள்ளும் முதன்மை தலையாரி அல்லது எதிர்காலத்தில் அமைந்து கொள்ளும் அரசாங்கம் குறித்து துல்லியமான வடிவங்கள் தம்மிடம் இல்லாததால் டெல்லி இந்த விடயத்தில் சற்று முன்னெச்சரிக்கைகளை எடுக்க தலைப்படுகின்றது. குறிப்பாக சின்னத்தம்பி வீட்டில் இடம்பெறும் மாற்றங்கள் ஊடாக தனக்கு மாலதீவில் கடந்த வருட பிற்பகுதியிலிருந்து கிட்டிய கசப்பு நிலை
இலங்கையிலும் இந்த வருடத்தின் இறுதியில் கிட்டக்கூடாது என்ற அவதானத்துடன் இலங்கையில் தனக்கு கிட்டியது வரை லாபமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்கள தலைகளுடனான சந்திப்பை நடத்தி கொள்வதுதான் ஜெய்சங்கரின் இலக்காகவும் இருந்தது. மாலதீவின் முதன்மை தலையாரியாக சீனாவுடன் நெருக்கம் கொண்ட முகமது மொய்சு கொலுவேறியவுடன் டெல்லிக்கு ஆரம்பித்த சவால் மாலதீவில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மேலும் இறுக்கமடைந்தது. மாலதீவு நாடாளுமன்ற தேர்தலில் முகமது மொய்சுவின் கட்சி அமோகமான வெற்றி பெற்று 93 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 66 இடங்களில் வெற்றி கொண்டு ஆட்சியை பிடித்தமை டெல்லியின் சவால்களை மாலதீவில் இரட்டிப்பாக மாற்றியது. இதன் பின்னர்தான் மாலதீவில் இருந்த இந்திய படைய முகங்களின் வெளியேற்றம் இடம்பெற்றது. ஆனால் இவ்வாறாக தனக்கு கசப்பு வழங்கிய மாலதீவை லேசாக விட தயாராக இல்லாத டெல்லி அதன் மீது சில அழுத்தங்களை உல்லாச பயணத்துறை ஊடாக வழங்கிக் கொள்ள வேறு வழியின்றி இந்த அழுத்தங்களை தாங்க முடியாத மாலதீவு அண்மையில் 3.0 மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு நேரடியாக அரச தலைவரை பிரசன்னப்படுத்த வைத்து இந்த ராஜதந்திர முறைகளை தணிக்க முயன்றது. இவ்வாறான ஒரு கசப்பு நிலை இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தனக்கு கிட்டக்கூடாது என்பதற்காக இலங்கையில் நேற்று சஜித் பிரேமதாசா, மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ என எல்லோரையும் ஜெய்சங்கர் நேற்று சந்தித்தார். அவ்வாறாக சந்தித்தவர்களிடம் டெல்லி சார்பாக அவர் ஒரே ஒரு கோரிக்கையை விடுத்தார். அதாவது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ரணில் என்ற சமகால முதன்மை தலையாரி மாறிக்கொண்டாலும் இலங்கை தீவில் இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் புதிய அரசாங்கத்தால் இல்லையென்றால் புதிய அரசு தலைவரால் தடம் புரள வைக்கப்படக்கூடாது என்ற செய்தியே அது. குறிப்பாக இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்தியாவின் எரிசக்தி திட்டங்கள், 2 நாடுகளுக்கும் இடையேயான கடற்பரப்பில் எரிபொருள் விநியோக குழாய்களை பதிப்பது உட்பட்ட திட்டங்கள் புதிய அரசு தலைவரின் கீழ் அல்லது புதிய அரசாங்கத்தின் கீழ் தொடரும் என்பதை தற்போதைய எதிர்க்கட்சிகள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை டெல்லியின் சார்பாக ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக சஜித் பிரேமதாசாவிடம் இந்த வலியுறுத்தலை ஜெய்சங்கர் சற்று தூக்கலாகவே செய்திருக்கின்றார். இந்த நிலையில் பெரியண்ணரின் விருப்பத்தை புரிந்து கொண்ட சஜித் பிரேமதாசாவும் தனக்கும் பெரியண்ணருடனான உறவுகள் முக்கியமானவை என்பதால் தான் தமிழர்களுக்கு 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த ஒரு உறுதியை வழங்குவதாக குறிப்பிட்டார். இந்த கட்டத்தில் சஜித்தின் நிலைப்பாட்டை பாராட்டிய ஜெய்சங்கர் தமிழர்களின் அரசியல் பிரச்சனையை மேலும் சீர்குலைப்பதை விட இருப்பதை கொண்டு அதனை நிரந்தரமாக தீர்ப்பது முக்கியம் என்ற செய்தியையும் அவர் சஜித்துக்கு பதிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவாரோ ஸ்ரீலங்காவில் இன்னும் சில மாதங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்கள் ஊடான ஆட்சி மாற்றம் குறித்து இதுவரை துல்லியமான ஒரு வடிவத்தை எடுக்க முடியாத டெல்லி முன்னெச்சரிக்கையாக இந்த விடயத்தில் எல்லா குதிரைகளின் மீது பணத்தை கட்டி பந்தயத்திற்கு தயாராவது நேற்று ஜெய்சங்கரின் இலங்கை பயணத்தில் தெரிந்தது. ஆனால் இப்போதைக்கு இந்த பந்தய திடலில் தமிழ் தலைகளை பார்வையாளர் தகுதி நிலையில் வைத்திருப்பதும் சமகால பட்டவர்த்தனமாகியது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் பிரித்தானியா மற்றும் பிரான்சில் இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்கு இன்னமும் சில நாட்களை உள்ள நிலையில் பரப்புரைகள் தொடர்கின்றன. பிரித்தானிய பரப்புரைகள் பொதுவாக ஒப்பீட்டு ரீதியில் அமைதியாக இடம்பெற்றாலும் பிரான்ஸ் தேர்தல் களமோ இதற்கு மாறாக எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளுடன் நகர தலைப்படுகின்றது. பிரித்தானியாவில் எதிர்வரும் பொது தேர்தல்களாக ஆட்சியை பிடிக்கும் என பலமாக நம்பிக்கொள்ளும் தொழிற்கட்சியின் தலைவர் சர் கியர் ஸ்டாமர் இன்று ஸ்கொட்லாந்தில் தனது பரப்புரைகளை நடத்தி வருகிறார். அதேவேளை பிரதமரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருமான ரிஷி சுனாக் இன்று வேல்ஸ் பிராந்தியத்தில் தனது பரப்புரைகளை நடத்தி வருகின்றார். நேற்று தொழிற்கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி உட்பட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் நடந்த தொலைக்காட்சி பகிரங்க விவாதத்தில் பார்வையாளர்கள் சவாலான கேள்விகளை தொழிற்கட்சி தலைவரிடமும் கன்சர்வேட்டிவ் தலைவரிடமும் முன்வைத்தனர். இவ்வாறான கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் ரிஷி சுனாக் தனது கட்சி சார்ந்த முகங்கள் தேர்தலை மையப்படுத்திய சூதாட்ட பந்தயங்களில் ஈடுபடுவதான குற்றச்சாட்டுக்களை கேட்டு தான் கடும் சீற்றமடைந்ததாக குறிப்பிட்டார். அத்துடன் சூதாட்ட சட்டங்களை மீறுபவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் எனவும் அவர் எச்சரித்தார். ஆனால் பிரதமர் ரிஷி சுனாக்கின் இந்த கருத்துக்கு உடனடியாகவே பதிலடி வழங்கியுள்ள லிப்டெம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் செய்தி தொடர்பாளர் கன்சர்வேட்டிவ் கட்சி மீது சுமத்தப்படும் இந்த சூதாட்ட பந்தய ஊழல் குறித்து ரிஷி சுனாக் உண்மையிலேயே சீற்றப்பட்டால் முதலில் குற்றச்சாட்டுக்கு இலக்கான கன்சர்வேட்டிவ் வேட்பாளர்களை இடைநீக்கம் செய்திருக்க வேண்டும் எனவும் வெறுமனவே இவ்வாறு சீற்றப்படுவதால் அர்த்தமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியை மையப்படுத்திய சூதாட்ட பந்தய குற்றச்சாட்டுகளில் கட்சியின் பரப்புரை இயக்குனர், ரிஷி சுனாக்கின் நெருங்கிய பாதுகாப்பு குழுவில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட 4 முகங்கள் பிரித்தானியாவின் சூதாட்ட ஆணையகத்தால் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயம் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இன்னொரு அடியை வழங்கியுள்ளது. நேற்று தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்ற தொழிற்கட்சியின் தலைவர் கேர் ஸ்டாமர் போரிஸ் ஜோன்சனை விட தொழிற்கட்சியின் முன்னிய தலைவரான ஜெரமி கோர்பின் பிரித்தானியாவுக்கு ஒரு சிறந்த பிரதமராக இருந்திருப்பார் என கூறிக்கொண்டார்.
இந்த நிலையில் பிரான்ஸ் தேர்தல் பரப்புரை களத்தை நோக்கிக் கொண்டால் அந்த பரப்புரை களத்தில் வன்முறைகள் தலையெடுக்கின்றன. நேற்று மாலை தீவிர வலதுசாரியான ரசம்பிள்மோ நேஷனல் கட்சிக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த இளம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றன. இதனையடுத்து கண்ணீர் புகை பிரயோகத்துடன் இந்த ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டது. இந்த நிலையில் மரீன் லூ பெனின் தீவிர வலதுசாரி முகாமைச் சேர்ந்த 60 வயதான வேட்பாளர் ஒருவர் கருப்பு உடை அணிந்த இனந்தறியாதவர்களால் தாக்கப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் குறித்து கண்டனம் செய்த மரீன் லூ பென் குழப்பத்தை விதைக்க தீவிர இடதுசாரிகள் எதனையும் செய்ய தயாராக இருப்பதாக குற்றம் சாட்டிக் கொண்டார். அத்துடன் முன்னெப்போதையும் விட பிரான்சில் இந்த முறை தேர்தல் பரப்புரைகளில் வன்முறைகள் இடம்பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே தேர்தலுக்கு முன்னரே தீவிர தேசியவாத கட்சியான மரீன் லூ பெனின் ரசம்பிள்மோ நேஷனல் வாக்காளர்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை மீளெடுத்து துரோகம் செய்வதாகவும் ஏற்கனவே உறுதிமொழிகளை கைவிடுவதாகவும் பிரதமர் கேப்ரியல் அட்ரால் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு மரீன் லூ பென் கட்சியிலிருந்து ஜோர்தான் பார்டெல்லா பதிலடி வழங்கியுள்ளார். 30 ஆண்டுகால அரசியல் தவறுகளை 3 நாட்களில் சரி செய்ய போதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்க தான் தயாராக இல்லை என குறிப்பிடும் ஜோர்தான் பார்டெல்லா தமது தரப்பு எதனையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லையெனினும் 30 ஆண்டுகால அரசியல் தோல்விகளை 3 நாட்களில் சரி செய்ய முடியாது என்ற யதார்த்தத்தை தான் சொல்லுவதற்கு தயங்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.